இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் காருக்கு மாற்றாக வந்திருக்கிற இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இந்த இவி கார்ஸ் வந்து எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, இப்போது நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இது முழுக்க முழுக்க என்னோட வியூ. இப்போ வாங்கலாமா, இப்போ வாங்கினா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஈவிக்கும் பெட்ரோலுக்கும் உள்ள அந்த வேரியன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து 4 to 5 பட்ஜெட்டில் கூட நமக்கு கார்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கு, பெட்ரோல்லையும் சரி டீசல்லையும் சரி. பட் ஈவியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டாட்டாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, மஹேந்திராவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட ப்ரீவியஸ் பிராண்ட்ஸான இண்டிகோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபுளான ப்ராடக்டாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ வர கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லியராக தான் இருக்குது. சேம் ப்ராடக்டாக சேம் கம்பெனியாக இருந்தால் கூட அவங்களோட அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் லைக் பெட்ரோல் டீசல் கார்ஸை விட கொஞ்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து காஸ்ட் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து ஒரு 4 to 5 ரேஞ்சில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இப்போ அதுக்கான கரெக்ட் டைம் கிடையாது. ஸோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்புறம் தான் வாங்கணும். ஸோ செகண்ட்லி வந்து இப்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் நடுவுலே வந்து உங்களுக்கு இப்போ பெட்ரோல் டீசல் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நம்ம போய் பெட்ரோல் சீக்கிரமாக போட்டுக்கலாம். பட் வந்து இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ இன்னும் இப்போ தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்லேயும். ஸோ அவர் எல்லா கேஸ் ஸ்டேஷன்லேயும் இப்போது கூடவே சார்ஜிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை வரத்துக்கு டவுன் த லைன் இன்னும் ஒரு 2 to 3 years ஆகிடும் எப்படியும். நான் 2 to 3 years சொல்கிறதே ரொம்ப கம்மி, அதையும் தாண்டி கூட போகலாம். ஸோ வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல் கார்ஸ்க்கும் கேஸ் கார்ஸ்க்கும் அப்புறம் ஈவிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் சீக்கிரமாக அந்த அவைலபிலிட்டி இருக்காது. நம்ம வீட்டிலே சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது நடுவில் சார்ஜ் டவுன் ஆகிற மாதிரி இருந்தாக்கா எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே தான் சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பெட்ரோல் டீசல் காரில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நிறைய கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, போகிற வழியில் நிறையா இருக்குது, பெட்ரோல் பங்க்ஸ் நிறையா இருக்குது, போய் நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஈவி வந்து இப்போதைக்கு அவைலபிலிட்டி கம்மி, பட் இதை அப்படியே சொல்லிட முடியாது கம்மியாக தான் இருக்கும்னு. ஏன்னா இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஈவி கார்ஸோட மேனுஃபேக்சரிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே ஒரு நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிகினராக இருக்கிறவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போது பெட்ரோல் டேங்க்கில் வந்துட்டு எப்போதுமே டேங்க்கை வந்து ஃபுல் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 2 கோடு வந்துட்டாலே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடும், உடனே அடுத்து ஃபில் பண்ணிட்டு வச்சுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவி கார்ஸ்க்கு மூவ் ஆகும்போது சார்ஜ் கம்மியாகும் போதே அவங்களுக்கு ஒரு இந்த பயம் வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி, அதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ அந்த ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கிற ஆளுக்கு ஈவி சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் சூட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் அதையும் பார்க்கணும். அதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ திடீர்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நீங்கள் மாறும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஈவி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிவிட்டு 350 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களோட அந்த ரேஞ்ச் பொறுத்து. நீங்கள் 1 lakhs கார் வந்து இப்போ 400 கிலோமீட்டர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் சார்ஜிங் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டிலே சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் 400 கிலோமீட்டர் போவீங்க. ஸோ வந்து அடுத்து நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் எங்கே உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்கும் அங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ நான் ட்ராபேக்னு சொல்ல மாட்டேன், இது வந்து
ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்குது. ஸோ சூன் நம்ம வந்து நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. பெட்ரோல் டீசல் காருக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் கொடுக்குறாங்களோ, அதே நீங்கள் கம்பெனி சர்வீஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் காருக்கு சர்வீஸ் பண்ணி தராங்களோ அதே மாதிரி தான் அந்த காருக்கு சர்வீஸ் பண்ணி தர போகிறாங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டால், ரா மெட்டீரியல்ஸ் நான் கேட்ட வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் அதை தவிர்த்து மித்த சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. பெட்ரோல் டீசல் கார்ஸ்க்கு என்ன வகையான சர்வீஸ் தராங்களோ அதே சர்வீஸ் தான் வந்து இவி கார்ஸ்க்கும் தராங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக ஹைட்ரஜன் கார்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவியோட ஹைட்ரஜன் கார்ஸ் நல்லா தான் வரும். இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து ஹைட்ரஜன் கார்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம ஹைட்ரஜன் கார்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது இவி கார்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Prashant.